Realme அவங்களோட P3 சீரிஸில் P3X and P3 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த P3 சீரிஸில் வந்து ரெகுலர் P3 அண்ட் இந்த வாட்டி அல்ட்ராவுமே வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த P3 அண்ட் P3 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து ரெண்டு இயர்பட்ஸை ரியல்மிலேருந்து இந்த மந்த் 19th லான்ச் பண்ணுறாங்க. இந்த P3 அண்ட் P3 அல்ட்ராவில் இவங்க என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு வரலாம் இதை பற்றி வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ரியல்மியோட P3 இந்த டுவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டா ஒன்று வந்து அண்டர் 20,000 கொண்டு வர போகிறாங்க, இன்னொன்று வந்து அண்டர் 30,000 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து P3 Pro அரௌண்ட் அந்த 22,000 25,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட் ஆக்குப்பை பண்ணதுனால இந்த வாட்டி ரெகுலர் P3 வந்து 15,000 to 20,000 ருபீஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மேபி ரியல்மிலேருந்து ஒரு 16,000-17,000 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சரியான ப்ரைஸிங்காக இருக்கும். ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி P3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவுமே வந்து 6 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அவங்களோட சீரிஸ்லேயே வந்து அவங்களோட ஓன் 6 Gen 3 வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. 6 Gen 3 வந்து சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. பட் அட்லீஸ்ட் அந்த A36ல் 6 Gen 4 யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ரியல்மி இந்த வாட்டி அண்டர் 20,000லேயே வந்து 6 Gen 4 யூஸ் பண்ணுறாங்க. 6 Gen 4 அப்படின்றது வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 இருக்குது பார்த்தீங்களா, அதோட அண்டர் கிளாக்டு வெர்ஷன் தான். அண்ட் இந்த வாட்டி ரியல்மி P3க்கு வந்து BGMI 90 FPS சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் P3 ப்ரோக்குமே வந்து கிராஃப்ட் அண்ட் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் இந்த வாட்டி P3லையுமே வந்து 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரியிலையும் வந்து காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதுல ஹை கெப்பாசிட்டி அந்த 6000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணுறாங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க, சில்வர், கிரே, பிங்க்னு. டிஸ்பிளேயுமே வந்து AMOLED டிஸ்பிளே 128 ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. ஹை பிரைட்னஸ் மோடில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணல. பட் பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits இருக்கதா சொல்கிறாங்க. ஓவரால் P3 பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஆப்ஷனாக இருக்குது. இன்னொரு பக்கம் அல்ட்ரா இருந்தாலுமே வந்து பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து P3க்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 10,000 to 20,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா குவால்கம் பேஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ குவால்கம் பேஸ் பண்ண ஃபோன்ஸ் நம்ம என்ட்ரி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 இருக்கும், அது வந்து சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணது தான். 6 Gen 1 இருக்கும், அது வந்து சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணது தான். இல்லை இன்னொரு பக்கம் போனால் எக்ஸினோஸ் இருக்கும். மீடியாடெக் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. குவால்கம் பேஸ் பண்ண ஒரு சாலிடான ஃபோன் வந்து அண்டர் 20,000 வந்து பெருசாக இல்லை. பழைய ஃபோன் 7 Gen 3 பேஸ் பண்ணது ஆஃபர் டைமில் வந்து நமக்கு நல்ல ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. 7S Gen 2மே வந்து அந்தளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. அண்டர் 20,000 இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணதை 6 Gen 4 வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி ISP பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ப்ளஸ் எஃபிஷியன்சி DSMC பக்கம் மூவ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல பேட்டரி பேக்கப்புமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து நம்ம மினி பவர் பேங்க் ஃபோன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மினி பவர் பேங்க்கும் ப்ளஸ் 6 Gen 4ஓட காம்பினேஷன் வந்து டெட்லியாக இருக்க போது கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ரியல்மி P3 அல்ட்ரான்னு பார்த்தோன்னா இதுவுமே வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியோடு தான் கொண்டு வராங்க. பட் ஸ்டில் வந்து லெஸ் தென் 8 mm வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஃபோன் கொண்டு வராங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து அல்ட்ராவில் இந்த வாட்டி 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரெகுலர் P3ல வந்து ஃபுல் HD பேனல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Dimensity 8350 அல்ட்ரா ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 1.5 million வரும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரா பர்ஃபார்மன்ஸுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. பட் அண்டர் 30,000 வந்து எக்கச்சக்கமான நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஐக்யூலேருந்துமே வந்து Neo 10R லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி GT60 ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 பேஸ் பண்ண ஃபோனு. AnTuTu ஸ்கோர் ஒரு சைடு நீங்கள் பார்த்தாலுமே வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருந்தாலும் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்கும். நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ராசர். இதனைக்கு வந்து 7+ Gen 3ல ஒரு பெட்டர் மோடம் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. OnePlus Nord 4 இருக்குது. அண்ட் 30,000 எக்ஸாக்டாக நம்ம பார்த்தனாலுமே வந்து OnePlus 12R, IQ Neo 9 Pro 8 Gen 2 பேஸ் பண்ண ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ குவால்காம் பேஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30,000 எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டில் இது வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோனாக தான் வந்து ரியல்மிலேருந்து கொண்டு வராங்க. LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி வேப்பர் கூலிங் சேம்பரோட சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 6000 mAh மேசிவ் பேட்டரியோட வருது. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரியரில் வந்து 50 MP Sony IMX 896 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. 8 MP வந்து அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஸோ ரியல்மிலேருந்து இந்த P3 அல்ட்ராவுக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து அல்ட்ரா லெவலில் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் Dimensity 8350 அல்ட்ரா வந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியல்மிலேருந்து இந்த ஃபோன் வந்து என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி அண்டர் 30,000 தான் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து 2 இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏர்பட்ஸ் 7. ஏர்பட்ஸ் 7க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏர்பட்ஸ் 6 நான் பர்சனலாக யூஸ்
பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இயர்பட்ஸ் அது. ஸோ அதுக்கு ஒரு சக்ஸஸர் கொண்டு வராங்க அப்படின்றப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அரௌண்ட் அந்த 3000 ரூபி ப்ரைஸில் வந்து Air 7 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு இயர்பட்ஸ் வந்து பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. அதுவுமே வந்து T200 லைட்னு பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபி ப்ரைஸை வந்து இந்த பட்ஸ் T110 பயங்கரமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு வந்து சரியான ஒர்த்து. அபோவ் 1500ன்னு பார்க்கும்போது ரியல்மியோட T3 110 வந்து அவைலபிளாக இருக்குது. சேல் டைம் வந்துட்டாலே வந்து நமக்கு 1799 வந்து ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸில் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ இவங்க என்னென்னா T210 இல்லை T200ன்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா பெருசாக கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காது. பட் T200 லைட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. பட் இது லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து T200 அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணுவாங்களான்ற மாதிரி கொஷின் மார்க் வந்து எழுப்புது. பட் ஒருவேளை அந்த T200 கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து எந்த ப்ரைஸில் ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றமே வந்து கன்ஃபியூஷன் தான் வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நமக்கு 1800 T310 சரியான ஆப்ஷன். அது T200 பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பட் இந்த 200 லைட் வந்து 1500 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த less than 2000 வந்து ஒரு 500 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து ரியல்மிலேயே வந்து T110 T200 லைட் அண்ட் T310 வந்து 3 பட்ஸ் பர்ஃபெக்டான ப்ரைஸில் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த அப்கமிங் ரியல்மி ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு Aesthetic.